வணக்கம் நேயர்களே, தந்தையின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம டாக்டர் டைம் நிகழ்ச்சியில பல்வேறு மருத்துவத்துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் வீனஸ் அல்சரை பத்தி தான் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட இரத்த நாள அறுவை சிகிச்சை துறையில 25 வருடங்கள் அனுபவம் கொண்டவரும் அரசு மருத்துவமனையில பேராசிரியராக இருந்த பெருமைக்கும் உரியவருமான டாக்டர் பாலகுமார் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் டாக்டர். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? இது யாருக்கெல்லாம் வரும்? இதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன டாக்டர்? இப்போ நார்மலாக இந்த வெயின்ஸுங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறோம். இதே தமிழ் சிரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிரையோட நார்மலான வேலை என்னென்னா, இருதயத்துலேருந்து ரத்தம் பம்ப் பண்ணி வெளியில் காலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் காலில் சேர்ந்த ரத்தம் திருப்பி இருதயத்துக்கு போகணும். திருப்பி கால்லேருந்து இருதயத்துக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய பாதைகள் பேர் தான் சிரை. இங்கிலீஷில் வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். இதோட நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட பெக்குலியர் இது என்னென்னா, நம்ம நேராக நிற்கிறதுனால கீழே பூமி ஈர்ப்பு சக்தி நிறையா ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுலேருந்து ரத்தம் கீழே தேங்காமல் இருக்கிறதுக்கு காலில் இருக்கக்கூடிய சிரைகளில் உள்ளார வேல்வ்ஸ் இருக்கும். அந்த வேல்வ் ஃபங்க்ஷன் என்னென்னா, கால்லேருந்து ரத்தம் மேல் நோக்கி இதயத்துக்கு போகும்போது கரெக்டாக சீரான முறையில் மூடினோம்னா அந்த ரத்தம் திருப்பி கீழ் நோக்கி போய் தேங்காது காலில். இது நார்மலாக எல்லாருக்கும் நல்லா வேலை செய்யும். ரத்தம் காலிலேருந்து திருப்பி ரிட்டர்ன் இருதயத்துக்கு மேலே போயிடும். ஒரு சில நபர்களுக்கு அவங்களுக்கு இந்த சிறையில் வயதாகவோ இல்லை ரொம்ப ஒரு சில நேரம் சின்ன வயசில் கூட வருது. அந்த சிறையோட நார்மலான அமைப்பு கட்டமைப்பு ஸ்லோவாக வீக் ஆகிடுது. அது வீக் ஆகிறதுனால அந்த சிறையெல்லாம் சைஸ் பெருசாக ஆக உள்ளே வேல்வும் சரியாக வேலை செய்யாதனால காலில் ரத்த தேக்கம் ஏற்படுது. இந்த ரத்த தேக்கம் ஏற்படுற நபர்களுக்கு தான் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்ங்கிற வியாதி ஒன்று இருக்குதுங்கிறத நம்ம சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் அந்த ரத்த குழாய் வீக்காக இருக்கோ அங்கங்கெல்லாம் உள்ளார போய் அப்படியே ரத்தம் தேங்கி அந்த தேக்கம் பல ஆண்டு காலம் இருக்கும் போது இருந்துச்சுன்னா பலவித தொந்தரவுகள் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஓகே. இது எல்லாருக்குமே வருமா டாக்டர்? பொதுவாக இது நம்ம பார்த்தோம்னா வெரி வெரி காமன் எல்லாருக்கும். இப்போ 100 பேர் பொதுமக்கள் ஜனத்தொகையில் எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பேருக்கு இந்த ரத்த தேக்கத்துக்கான தாக்கத்தில் பலவித கிரேடில் ரொம்ப மைல்டாக இருக்கும், ஒரு சிலர் மாடரேட்டாக இருக்கும், ஒரு சிலர் ரொம்ப சிவியராக இருக்கும். ஆனால் 30 பேருக்கு 100 பேரில் இருக்குங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை தான். இதில் முக்கால்வாசி நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது அம்மாக்கும் அப்பாவுக்கு 2 பேருக்குமே இந்த வேரிகோஸ் வெயின் பிரச்சனை இருந்தால் குழந்தைங்களுக்கு 75% அப்படி ஜெனட்டிக்காக இன்ஹெரிட் ஆகும். சப்போஸிங் அம்மா அப்பாவில் ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு 25% வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அம்மா அப்பா 2 பேருக்கு இல்லைனாலும் அவங்க முன்னோர்கள் வழியாக அவங்க கொள்ளு தாத்தாவோ யாரோ ஒரு அவங்களுடைய மரபு வழியாக இது உள்ளார இன்ஹெரிட் ஆகும்போது இந்த மரபு சார்ந்த பிரச்சனைனா என்னென்னா, இந்த வெயின்ஸ் சிறையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு உள்ளார மரபு ஜீன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொடெக்டிவ் ஜீன்ஸ் தான் ஒவ்வொரு அப்பா அம்மாட்டேருந்து வரும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வரணும். அந்த ப்ரொடெக்டிவ் ஜீன்ஸ் வீக்காக அப்பா அம்மாட்டேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம், இல்லை முன்னோர்கள் இன்ஹெரிட் பண்ணும்போது சீக்கிரமாக செயலிழந்து போய்டும். அதாவது அந்த நரம்போட கட்டமைப்பு பாதுகாக்கிறதுக்கு இந்த மரபு தவறிடுது. அப்போ என்ன ஆகுது, போ அதில் வீக் ஆகி சைஸ் பெருசாகி உள்ள ரத்த தேக்கம் ஏற்படுது. ஸோ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது அடிப்படுறது, ஃப்ராக்சர் ஆகுது, இல்லை காலில் நீண்ட நேரம் ஏதாவது அடிப்பட்டனால மாவு கட்டு போட்டு நான் ஒரு சிலருக்கு 2 மாதம் 3 மாதம் இம்மொபிலைஸ் ஆகிருப்பாங்க, நவராமல் கட்டிலே படுத்திருப்பாங்க. இப்போலாம் அந்த வரைக்கும் ரொம்ப கம்மி. பட் அந்த மாதிரி நபர்களுக்கும் உள்ளே அந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாதனால உள்ள ரத்தம் உறைஞ்சி போய் அவங்களுக்கு உள் நரம்பில் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிளட் கிளாட் வரதுனாலையும் நாளடைவில் ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ உள்ளார பிளட் கிளாட் வந்த நபர்களுக்கு பின்னாளில் இந்த நரம்புகள்லாம் சிறைகள்லாம் அங்கங்கே குண்டாக வீங்கி போய் அது மாதிரி செகண்டரி வேரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு காரணம் இருக்கிறதுனால நரம்புகள் சரியாக வேலை செய்யாமல் அதுவும் குண்டாக வீங்கி காலில் ரத்தத்துக்கு ஏற்பட்டு கால் வீக்கத்தோடையும் பல நபர்களை நம்ம பார்க்குறோம். ஒழுங்காக முன்கூட்டியே பார்த்துட்டோம்னா அது ப்ரிவென்ஷன் பண்ணலாம். அதாவது வேறு பிளட் கிளாட் வராமல் பார்த்துக்கலாம், அடிப்படாமல் பாதுகாப்பாக இருந்துட்டோம்னா அடிப்படாமல் அந்த ரத்தக்குழாய் அடிப்பட வாய்ப்புகள் கம்மி. ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இருக்கிற நபர்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிற நபர்கள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸே இல்லாமல் தானாக வர நபர்கள் பார்க்கும்போது மரபு சார்ந்து வர நபர்களுக்கான பிரச்சனை தான் நிறையா இருக்குது. அதுதான் இப்போ நம்ம 25% 30% பாப்புலேஷனில் பார்க்குறோன்னு சொல்கிறது எல்லாமே மரபு சார்ந்து வருது. ப்ரிவென்ஷனே பண்ண முடியாது. ஆல்ரெடி அவங்க பிறக்கும் போதே அந்த மரபு அதில் பதிவானதுனால அவங்களுக்கு எப்படி தான் அந்த மரபு வீக்காக தான் இருக்கும். அது ஏஜாக வர ஆரம்பித்தோம். அது மரபோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, அந்த வெயினோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. சிறிய வயசுலேயே சிறையோட ஸ்ட்ரென்த்து வீக் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக ப்ரெசென்ட் ஆகும். இப்போ எனக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நேயர்களுக்கு ஏதாச்சும் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றது?
இப்போ நார்மலாக வேரிகோஸ் வெயின்னா காலில் ரத்தம் தேய்க்கும். காலில் ரத்தம் தேங்கினாலே எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 6 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 6 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்னதாக வெயின்ஸ் சிறையில் வந்து கொஞ்சம் வெளியில் பார்க்கும்போது நல்ல காலுக்கும் பக்கத்தில் இந்த 2 காலில் ஏதாவது ஒரு கால் நிறையா வரும்போது பார்க்கும்போது அந்த வெயின்ஸ் வந்து நல்லா பார்க்கும்போது விசிபிளாக நல்லா தெரியும். நார்மலாக தெரியாது. ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு சிலருக்கு பர்பிள் கலரில் தெரியலாம், ஒரு சிலர்லாம் பிங்க் கலரில் வெயின்ஸ் தெரியலாம், ஒரு சிலருக்கு வெயின் சுருண்டு போய் தெரியலாம். இனிஷியலாக அப்சர்வ் பண்ணும்போது அது தொந்தரவே இருக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்றைக்காவது இன்னும் நடக்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க, இல்லை ஹெவி ஒர்க் பண்ணுறாங்கன்னா கால் வீக்கம் ஏற்படலாம். அப்புறம் அது தானாகவே சரியாயிடும். 3வது ஸ்டேஜில் வந்து இந்த கால் வீக்கம், வேலை செய்யவோ இல்லை நின்றுட்டு ரொட்டீனாக லைஃப்பில் அவங்க டீச்சர்ஸ், போலீஸ்மேன் இல்லை அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் வேலை செய்யும்போது கால் வீக்கம் வரக்கூடிய நாட்களோட அளவு நிறைய ஆகிடும். 7 வாரத்தில் 7 நாள் போது 4 நாள் 5 நாள் வீக்கம் வரலாம், 2 நாள் வீக்கம் வராமல் போகலாம், கால் வீக்கம் வரும். அப்புறம் இதையும் தாண்டி போகும்போது கால் வீக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் தோல் வந்து முட்டிக்கு கீழே கணுக்கால் பக்கத்தில் தோல் கருத்து போகலாம். அந்த ரத்தம் தேங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் சத்து தோலில் படியும் போது தோல் கருத்து போகலாம். தோல் கருத்து போகும்போது அப்புறம் அரிப்பு வரும். அந்த இச்சிங் வர்றது எல்லாமே ஸ்கின் டிசீஸ், இது தோலில் வரக்கூடிய வியாதின்னு சொல்லிட்டு தோல் டாக்டர் பார்ப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரத்தம் தேங்கி அந்த ஸ்கின்னுக்கு உள்ளாரக்கூடிய சதையில் அந்த ரத்தம் தேங்கிறதுனால தான் அந்த தோல் கருத்து போய் அரிப்பு வருதுங்கிறது பல பேர் வந்து கவனிக்க தவறிடுவாங்க. ஸோ தோல் அந்த அரிப்பு ஏற்பட்டோடனே ஒரு சிலருக்கு தோலில் வந்து ஸ்கின் கிராக் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன் உள்ளார போகலாம், செவந்து போகலாம், கால் வீக்கம் ஏற்பட்டு ஃபீவர் வரலாம், நடக்கிறதுக்கே கஷ்டப்படலாம், கால் செவந்து போய் ஏஜாக இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதையும் கவனிக்காமல் போனாங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா கால் ரத்தம் தேங்கினால் வீங்கி தோல் கருத்து போய் ஸ்கின் கிராக் ஆகி புண்ணு ஏற்படலாம். புண்ணு வரும், ஆறும், ஏதோ பக்கத்தில் டாக்டர்கிட்ட போவாங்க, பார்ப்பாங்க, ஆறிடும், டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணோம், ஆறிடும் நினைப்பாங்க. ஆனால் திரும்பி வரும். எந்த புண்ணாவது காலில் வந்து ஒரு 4 வாரத்துக்கு மேலே வந்து வைத்தியம் பண்ணி ஆறலைன்னா காலில் கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு இருக்குதுங்கிறது ஜென்ரல் ரூல். ஆறாவது புண்ணு 4 வாரத்துக்கு மேலே இருக்குதுன்னா ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்குறது நல்லது. இப்போ இத்தனை ஸ்டேஜஸ் சொன்னீங்களா டாக்டர்? இதில் எந்த ஸ்டேஜஸ் வந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகணும்? ஒரு சிலர் நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் தொந்தரவே வராது. அவங்க க்யூரியாசிட்டியில் வருவாங்க, எனக்கு ஏதோ நடக்குது பாருங்க டாக்டர், எதாவது பண்ணலாமான்னு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம இனிஷியலாக வந்துட்டு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து தொந்தரவு நிறையானா வாங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்டேஜ் 3 நான் சொன்ன மாதிரி கால் வீக்கம், வாரத்தில் 4 நாள் 5 நாள் கால் வீக்கம் ஏற்படுது, ஹெவியாக இருக்குது, அப்புறம் தோல் கருத்து போகுது, அரிப்பு வருது, புண்ணு வருது, இந்த மாதிரி நபர்கள் வந்து டாக்டர் அணுகிறது நல்லது. தோல் டாக்டர் பார்க்குறாங்களோ இல்லையோ ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்துட்டு உள்ள ரத்த தேக்கதா இருக்குதா, ரத்த குழாய் ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்குறது அட்வைசபிள். ஸோ கால் வீக்கம் ஏற்படுற நபர்கள், கால் மசில் கிராம்ஸ் வரும், ரொம்ப நேரம் நின்று பண்ணாங்கன்னா கண்ட சதையில் கிராம்ஸ் வரும், நல்ல சிவியர் கிராம்ஸ் வரும். நைட்டு தூங்கும் போது காலை பிடிச்சிக்குவாங்க, கிராம்ஸ் வரும், தூக்கமும் டிலே ஆகும். ஸோ மசில் கிராம்ஸ், கால் வீக்கம் ஏற்படுறது, கால் கனமாக இருக்கிறது, தோல் கருத்து போகிறது ஆங்கிள் ஜாயிண்ட் பக்கத்தில், அரிப்பு ஏற்படுது, காலில் புண் வந்து ஆறின நபர்கள், புண் வந்து ஆறாத நபர்கள், ஒரு சில நேரம் அரிப்பு ஏற்படும், அதுலேருந்து வெடித்து ரத்தம் கசிஞ்சு ப்ளீட் ஆகும், வலியே இருக்காது, வெயின்ஸ் வந்து கீழே எல்லாம் கருப்பாக இருக்கும், ஏதாவது கொசு கடிக்குதுன்னு சொரிஞ்சிருவாங்க, சொரியும் போது ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு பிளட் வெளியில் வந்து ரத்தம் கசியும். இல்லைனா ட்ரெஸ்லேயே ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு ரத்தம் கசியும் போது வலியே இருக்காது. அது பலூனில் ஓட்ட போட்டால் பீச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கும். யாராவது பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து துணி நனையுதுங்க அப்படின்னு பார்த்து சொல்லும் போது அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த கால் வீக்கம் ஏற்படுற நபர்கள், மசில் கிராம்ஸ் இருக்கிற நபர்கள், தோல் கருத்து போகிற நபர்கள், இந்த மாதிரி நபர்கள்லாம் முன்கூட்டியே வந்து பார்த்தோம்னா மேற்கொண்டு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான சிகிச்சை முறை எப்படி டாக்டர்? முன்னாடியே கண்டறிஞ்சோம்னா சிகிச்சைக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? பூரணமாக குணமடைய முடியுமா? இன்றைக்கி இருக்க மருத்துவ டெவலப்மெண்ட்ஸில் கண்டிப்பாக அதுக்கெலாம் கம்ப்ளீட் குணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. முன்னாடிலாம் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணோம். ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எந்த நரம்பு சரியில்லையோ, கண்ணுக்கு தெரியிற நரம்பு சரியில்லைன்னா அதை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ எல்லா ப்ரொசீஜருமே ஸ்கேன் கைடன்ஸில் தான் பண்ணுறோம். இடது கையில் ஸ்கேன்லேயே வச்சுட்டு, இப்போ ப்ரொசீஜர்னாலே ஸ்கேனில் தான், ஸ்கேனில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது எந்த நரம்பு சரியாக வேலை செய்யலை, எது நல்லா வேலை செய்யுதுன்னு ஸ்கேன்லேயே ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிசைஸாக கரெக்டாக எது வேலை செய்யாத நரம்பு மட்டும் தான் நம்ம வந்து அதுக்கான வைத்தியத்தை பண்ணுறோம். அப்படிங்கும்போது ரிக்கரன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இப்போ இருக்க காலகட்டத்தில் இது திரும்பி வரும், இதை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. இது பண்ணால் திரும்பி வருமாங்கிற கேள்வி தான் ஃபஸ்ட்டு வருது. இருக்கிற வியாதியை விட்டுட்டு திரும்பி வருமாங்கிறது. இப்போ இந்த டெக்னிக்ஸ்லாம் புது டெக்னிக்ஸ் வர்றதுனால 10 வருஷத்தில் 10 பேர் தான் வரும்.
100 பேர் எடுத்தோம்னா 10 வருஷத்தில் 100 பேரில் 10 பேர் தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கம்மியாயிடுச்சு. அப்படி திரும்பி வர நபர்கள் 10 பேர், 10 வருஷம் கழிச்சு 10 பேர் வர நபர்கள் கூட இன்றைக்கி வைத்தியம் பண்ணுறதுக்கு முறைகள் வந்துருச்சு. பெரும்பாலும் அறுவை சிகிச்சை தேவைப்படுறது இல்ல. தேவைப்படுறதுனா அவங்க ஏர்லியராக வரும்போது பண்ணுறதில்ல. ஓகே ஓகே. இந்த மாதிரி லேட்டாக வரும்போது மேற்கொண்டு ப்ராப்ளம் வருதுங்கிறத முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி பிரச்சனை வராமல் தடுக்கிறது தான் வேலையை தவிர ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் வந்து மருந்து மாத்திரை, சாக்ஸு, மசாஜ் அதுக்கு அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன அதாவது எப்படி வந்து இந்த பிரச்சனை ஆரம்ப கட்டத்தில் டிலே பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்போ டாக்டர்கிட்ட வரணுங்கிறதுக்கும் நம்ம வந்து பேசுவோம். சரி டாக்டர், அந்த வீனஸ் அல்சர் அப்படின்னா என்ன, அதை பற்றியும் சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த காலில் வந்து 4வது ஸ்டேஜ் நபர்கள் தோல் கருத்து போகும். ஒரு சிலருக்கு காலில் வந்து கீழே வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் அப்படியா இருக்கும். போக வந்து தோல் கருப்பாகவே ஆகிடும். முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே. இந்த தோல் கருத்து போகிறதுக்கு காரணம் ரத்தத்தில் எல்லாருக்குமே தெரியும் அயன் சத்து இருக்குங்கிறது. ஹீமோகுளோபின்ங்கிறது அயன். அந்த ரத்தம் தேங்கி தேங்கி காலில் வந்து சதையிலலாம் ரத்தம் ஊறி இருக்கும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் வந்து அப்படியே கசிஞ்சு தோலில் வந்து படியும் போது தான் அந்த துரு பிடிச்ச மாதிரியான ஒரு கலர். ஓகேங்களா? அந்த துரு ஒன்றுமே இல்லை, அயன் தான். நம்ம ரத்தத்தில் இருக்கிற அயன் தான் அந்த கலர் கொடுக்குறது. அதில் அந்த அயன் சத்து வந்து ரத்தத்துக்கு உள்ளார தான் இருக்கணுமே தவிர ரத்தத்தை விட்டு வெளியில் சதைக்கு வரும்போது எல்லா உறுப்பில் உடம்புல எங்கே இருந்தாலும் அது தொந்தரவு தர ஆரம்பிச்சிடும். காலை பொறுத்தவரையில் தோல் வந்து படியும் போது அரிப்பு வரும். ஸோ இந்த மாதிரி நபர்கள், அரிப்பு வர நபர்கள் வந்துட்டு கவனிக்க தவறிட்டாங்கன்னா காலில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும். திரும்பி திரும்பி காலில் வந்து தோல் கிராக் ஏற்படுறதுனால கிருமி உள்ளார போகும்போது, கிருமி உள்ளார போயிடுச்சுனால சதை வந்து செவந்து போய் ஃபீவர் வரும். ஒவ்வொரு தடையும் இந்த ஃபீவர் வர 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 சதை வந்து உள்ளே வந்து அது ஹீல் ஆகும்போது கட்டி போயிடும். ஏன்னா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதுக்கப்புறம் அதுக்கூட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். காலில் சதை கட்டி போய் அப்பயும் கவனிக்க தவறிட்டாங்கன்னா, தோலில் வர வியாதின்னு கவனிக்க தவறிட்டாங்கன்னா அது போக ரத்தம் தேங்கி போய் அந்த தோல் வந்து இன்னும் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஒரு நேரத்தில் பலூன் வெடிக்கிற மாதிரி வெடித்து ஸ்கின் கிராக் ஆகிடும். இது வர்றது பேர் தான் சிரை சார்ந்த காலில் வரக்கூடிய புண். இப்போ வந்து காலில் வந்து பல பேருக்கு புண்ணு வர்றதில்ல, அட்லீஸ்ட் ஒரு 70% வந்து சிரை சார்ந்து வரக்கூடிய புண்ணு தான் ஜாஸ்தி. காலில் புண்ணு வந்து திடீர்னு நேற்று கூட நல்லா இருந்தால் இன்றைக்கி புண்ணு வருதுங்கிறது வந்து சொல்லுவாங்களே ஒழிய அது உள்ளுக்குள்ளேயே தொந்தரவு வந்து சைலண்ட்டாக இருக்கிறதுனால தான் டப்புன்னு வெடித்து புண்ணு வருது. அது இப்போ ஏதாவது ஒரு அடிப்படும், புண்ணு ஆறல, அப்படி ஒரு காரணமும் இருக்குது. எங்கேயா போய் காலில் உள்ள ரத்தம் தேங்கிட்டு இருக்கும், எங்கேயா போகிற பைக்கில் அடிப்படும், எங்கேயா கல் அடிப்பட்டும் போது அதில் புண்ணு வந்தாலும் ஆறாது. இந்த சாதாரணமாக வரணும் அந்த புண்ணுக்கும் இந்த வீனஸ் அல்சருக்கும் என்ன வித்தியாசம்? அது முன்கூட்டியே இந்த வீனஸ் அல்சருங்கிறது நம்ம அறிகுறி தெரியுது, எடுப்பிலே வரதில்லை. இந்த ரத்தம் சிறை சார்ந்த பிரச்சனையில் வெயின்ஸில் ரத்தம் தேங்கி அதில் பல ஆண்டு காலமாக இருந்து 6வது ஸ்டேஜ் கடைசியில் வர ஸ்டேஜ் தான் புண்ணு. அதனால் உடனே டப்புன்னு ஒரே நாளில் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. முன்கூட்டியே அது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சயின்ஸே, அதாவது நம்ம தொந்தரவே இல்லைனாலும் கால் கனமாக வருது, கால் வீக்கம் ஏற்படுறது, கால் வீங்கிச்சு எனக்கு தொந்தரவே இல்லைம்பாங்க, கால் கனமாக இருந்தால் தொந்தரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்கின் கலர் மாறுறதுலாம் வந்து சயின்ஸு. இது வந்து நம்மளுக்கு வந்து டே டு டே வாழ்க்கையில் வந்து கால் கருத்து போகிறதுனாலையோ கால் வீக்கம் ஏற்படுறதுனாலையோ தொந்தரவு வந்து பெருசாக தரலனாலுமே என்றைக்கா ஒரு நாள் வந்து போக கவனிக்க தவறிட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரும். ஏஜ் ஆகும்போது காலில் புண்ணு வரும். ஸோ ஒரு 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 சீரீஸ் ஆஃப் இதுக்கு முன்கூட்டியே ஒரு அறிகுறிகள் வீனஸ் அல்சருக்கு வந்துடும். இது இல்லாமல் மற்ற அல்சர்ஸ்க்கும் காரணம் இருக்குது. மற்ற அல்சர்னால் இப்போ வந்து ஸ்கின்லேயே தோல்லே வியாதி வரலாம். அதாவது வெயினில் ப்ராப்ளம் இல்லாமல் தோலில் மட்டும் வியாதி வரலாம். அந்த மாதிரி வர நபர்களுக்கு தோல் பிரச்சனைனால ஒரு சில காலில் புண்ணு ஏற்படலாம், அடிப்படும். அந்த மாதிரி நபர்களுக்கும் காலில் புண்ணு ஏற்படலாம். இதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறது வெயின். இதே வந்து நாடி, ஆர்ட்ரி, நல்ல ரத்த ஓட்டத்தை எடுத்து போகக்கூடியது நாடின்னு சொல்லுவோம். பல்ஸ் இருக்கும், டப்புன்னு அடிக்கும். அதில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டாலும் காலில் புண்ணு ஏற்படலாம். அந்த புண்ணு சரியான வலியை தரும், நைட்டு தூங்க முடியாது. அந்த புண்ணு வந்து அது வந்து ஏஜாக காலில் எல்லாருக்கும் ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்படும். இப்போ இருதயத்தில் எப்படி ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுற மாதிரி காலுக்கு போகிற ரத்த குழாயிலையும் அடைப்பு ஏற்படலாம். சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு, வயதான நபர்கள் 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற நபர்கள்லாம் ஏஜாக ரத்த குழாய் சுருங்கி போயிடலாம். அவங்க ரத்த ஓட்டம் காலில் சீரான முறையில் நல்ல ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் கொண்டு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் கம்மியாச்சுனாலே ஸ்கின் வந்து ஆக்சிஜன் போகாதனால ஸ்கின் கிராக் ஆகி புண்ணு வரலாம். இந்த மாதிரி புண்ணு நபர் பார்க்கும்போது அது வெளுப்பாக இருக்கும் புண்ணு. இந்த வீனஸ் அல்சர் பொறுத்தவரையிலும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் அது ஒரு மாதிரி இன்னும் எல்லோ கலரில் இருக்கும். இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா அது செவந்து போய் நல்லா அழகாகவே இருக்கும், ஆனால் மூடாது. அது ரெண்டாவது வந்து வீனஸ் அல்சர் வந்து இந்த கணுக்கால் ஜாயிண்ட்டுக்கு மேலே கரெக்டாக அந்த இடத்துல அங்கே தான் ரத்தம் போய் கீழே போய் தேங்கக்கூடிய ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற இடம் காலோட கீழ் பகுதியில் தான். அங்கே தான் அந்த புண்ணு வரும் முக்கால்வாசி. நடுக்காலில் வர்றது, நீ ஜாயிண்ட் பக்கத்தில் வர புண்ணுலாம் இதனால் கிடையாது.
ஸோ ஏதாவது ஒரு சைன்ஸ் முன்கூட்டியே கால் வீக்கம், தோல் கருத்து போகிறது, அரிப்பு, இந்த மாதிரி ஒரு நபர்கள் வந்து வீனஸ் அல்சர் வந்து காமன். இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரவங்களுக்கு தான் இந்த வீனஸ் அல்சர் வருமா? ரெண்டுத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? ஸோ காலில் வந்து இந்த சிறை சார்ந்த புண்ணு வர்றது நான் சொன்ன மாதிரி கணுக்கால் பக்கத்தில் வர்றது. அது வந்து இப்போ 4 வாரத்துக்கு மேலே ஆறாமல் புண்ணு அப்படியே மூடாமவே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த வீனஸ் அல்சருங்கிறது வந்து அதுக்கு வந்து என்னென்னா காலில் ரத்தம் தேங்கிறதுனால வருது. இந்த ரத்தம் தேங்கிறதுக்கு ஒரு காரணம் வேரிகோஸ் வெயின்ஸ். எல்லாருக்கும் வெளியில் தெரியும், குண்டு குண்டாக சிறைகள்லாம் சுருண்டு போய் காலில் பச்சை நரம்புகள் காலில் வந்து குண்டு குண்டாக வீங்கி போயிருக்கும். இது வந்து வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது கிளியர் கட்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு சிலர் காலில் புண்ணு வரும், ஆனால் அந்த சிறை வெயின்ஸே வெளில தெரியாது. கால் குண்டாக வீங்கி பருமனாக இருப்பாங்க, வெயிட் நிறையா இருக்கும், சைஸ் மட்டும் பெருசாக இருக்கும். காலில் அமைப்பில் வந்து ஸ்கின் வந்து அந்த குண்டு குண்டாக நரம்புகள் வீக்கம் இல்லாமல் கூட காலில் புண்ணு வரலாம். உள்ளுக்குள்ள நரம்பில் அவங்களோட உடல் அமைப்பு அப்படி இருக்கிறதுனால வெளியில் வந்து வெயின்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கும் புண்ணு வந்தாலும் வெயினில் பிரச்சனைகள் வரலாம். ஸோ வெயினில் பிரச்சனைகள் வந்து பேசிக்காக நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வெளியில் நரம்புகள் தோல் அளவில் தெரியலனாலும் உள்ளுக்குள்ளே ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஸோ டாப்லர் ஸ்கேன் ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட். அது சாப்பிட்டுட்டு வரலாம், எந்த விதமாக ஃபாஸ்டிங்லாம் இல்லை, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஜெல்லி தடவி காலில் பண்ணுறது தான். அதில் ரத்தத்தோட எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது, ரத்தம் கீழே தேங்குதா, எந்த நரம்பு வந்து சைஸ் பெருசாக இருக்குது, உள்ள வேலைலாம் ஒழுங்காக வேலை செய்யுதா, என்ன எப்படி வேலை செய்யுது, படுத்தா எப்படி வேலை செய்யுது, ஸ்கேனில் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெளியில் வந்து நரம்புகள் தெரியுதோ தெரியலையோ காலில் புண்ணு வந்தாலும் இந்த வெயினால் பாதிப்பு ஏற்பட்டு புண்ணு வரலாம். எப்படி டாக்டர் இது வராமல் தடுக்கிறது? முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கலாம்? ஸோ இது வந்து எப்படின்னா வந்து மரபு சார்ந்த பிரச்சனை. இது அதாவது வேரிகோஸ் வெயின்ஸ் காலில் ரத்தம் தேங்கிறது மெயினாக வந்து வேரிகோஸ் வெயின்ஸுங்கிற பிரச்சனை வந்து மெஜாரிட்டி 95% மரபு சார்ந்த பிரச்சனை, முன்னோர்கள்லேயே வர்றது தான். ஓகே. அன்லஸ் அன்டில் வேறு ஏதாவது அடிப்படுறது, ஃப்ராக்சர் வருதுங்க, அது காரணத்தோடு வருது. காரணமே இல்லாமல் வரக்கூடிய காலில் ரத்த தேக்கம் வந்து மரபு சார்ந்த பிரச்சனை. இந்த மரபு சார்ந்த பிரச்சனையை வந்து தடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் எப்படி இதை தடுக்கலான்னு சொல்லலாம். பட் ஆனால் இதே வந்து இப்போ ஒரு ஆரம்ப கட்டத்தில் வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக அந்த வியாதி ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகாமல் கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்பீடாக வர்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாமே தவிர அழிக்க முடியாது. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம கிரேப்ஸ் சாப்பிட்லாம். கிரேப்ஸுக்கு வந்து அதுக்கு வந்து ரத்த குழாய்களுக்கு நல்லது. விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், ஸ்ட்ராபெரி, ஓகேங்களா, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் வந்து அது நல்லது. ஏன்னா நட்ஸு எல்லாருமே ஹெல்த்தியாக சொல்கிறோம். இன்னும் நட்ஸ்னால் இந்த பாதாம் இந்த மாதிரி இன்னும் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். ஹெல்த்தி ஃபுட்ஸு, ஹை ஃபைபர் டயட். ரத்தத்தில் வந்து நீர் சேர்ந்துச்சுனாலும் கால் வீக்கம் ஏற்படும். ஸோ ஹை ஃபைபர் டயட் சாப்பிட்லாம். ஈஸியாக நல்லா ஜீரணம் ஆகணும். ஹெல்த்தி டயட், முக்கால்வாசி ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபிஸி இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸு, இந்த கிடைக்கும் கொக்கோ-கோலா இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு அதை அவாய்ட் பண்ணணும். ஹை சால்ட் டயட் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து காலில் ரத்தம் தேங்கிறதுக்கான இன்னும் அதிகப்படுத்தும். டெய்லி வாக்கிங் போகணும். அது கண்டிப்பாக அட்லீஸ்ட் வீக்லி 4 days வாக்கிங் போகணும். மினிமம் எக்ஸசைஸ், மசில் எக்ஸசைஸ் பண்ண தான் அந்த சர்க்குலேஷன் போகும். அப்படியே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அப்படியே சும்மா உட்காந்தே இருந்தாலும் ரத்தம் தேங்கும். அது யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, ஓல்டு பீப்புளுக்கும் சரி, ஆக்டிவிட்டி எவ்ரி 20 minutes ½ hour வந்து ஏதாவது கொஞ்சமாக நடக்கணும். சும்மா ஒரு 2 ஸ்டெப்போ 3 ஸ்டெப்போ வச்சு நடக்கணும். செடென்ட்ரியாக இருந்தோம்னாலும் ரத்தம் தேங்கும். இந்த மாதிரியான இன்னும் ஃபுட்ஸ் எல்லாம் நல்ல ஃபுட்டாகவும் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தி டயட்டும் சாப்பிடும்போது, எக்ஸசைஸும் பண்ணும்போது, லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக மேனேஜ் பண்ணாங்கன்னா வெயிட் லாஸும் இருக்கணும். ஒபிசிட்டியாக இருந்தாலும் ரத்தம் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ வெயிட் ரிடக்ஷன் எல்லாம் ஹெல்த்தியாக எல்லாம் லைஃப்பை மெயின்டைன் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றதுக்கான அறிகுறிகள் இருந்தாலும் சீக்கிரமாக வராமல் நிறைய பேர் ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் பண்ணும்போது பிரச்சனையோடு இருந்தாலுமே கூட அவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் டிலேடாக வரதையும் பார்க்குறோம். அந்த மாதிரி நபர்களும் லேட்டரான வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். பட் அவங்களுடைய ப்ரைம் லைஃப் டைமில் 40 to 60 years அவங்க வாழ்நாளில் வேலை செய்யும் போது அது தொந்தரவு தராது. இது மாதிரி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா பின்னாடி ரிட்டையர் ஆகும்போது தொந்தரவு தரும். அப்போ வைத்தியம் பண்ணிங்க. இந்த வீனஸ் அல்சருக்கான சிகிச்சைகள்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? வீனஸ் அல்சருக்கு வந்து நம்ம ஒன்ஸ் அகெயின் வந்து காரணத்தை கண்டுபிடிக்கணும். ரத்தம் தேங்குது, அந்த ரத்தம் ஏன் தேங்குதுங்கிற காரணத்தை நம்ம அறிஞ்சோம்னா தான் அதுக்கான கரெக்டாக ப்ரிசைஸாக அட்டன் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த ரத்தம் தேங்குறது வந்து கால் வந்து சிறைகள் வந்து நம்ம ரோடு மாதிரி தான். நம்ம ஸ்ட்ரீட் ரோடு சின்னதாக இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஹைவே பெருசாக இருக்கும், ஸ்டேட் ஹைவே, நேஷ்னல் ஹைவே மாதிரி உள்ளேயும் சிறைங்களும் விதவிதமான சைஸில் இருக்குது. எல்லாமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி வராது. ஸோ அதில் எந்த சிறையில் ரத்தம் தேங்குதுன்னு பார்க்கணும். மெயின் சிறையில் தேங்குதா, இல்லைனா அதுக்கு நடுப்பட்ட சைஸ் இருக்கக்கூடிய சிறையில் தேங்குதா, இல்லை தோல் அளவில் தேங்குதாங்கிறது ஸ்கேனில் கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்டர்வெயின் பண்ணணும். நம்ம வந்து ஒரு சில சிறைகளில் நிறையா ரத்தம் தேங்குது, அதை விட சின்ன சிறையில் பண்ணோம்னா ரிக்கரன்ஸ் வரும். ஸோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும்
அது சரியான ஸ்பெஷலிஸ்ட் அணுகும்போது தான் எந்த சிறையில் வைத்தியம் பண்ணால் சரியாகுங்கிறது அது எங்களுடைய பங்கு. நாங்கள் கண்டுபிடிச்சி அது சரியாக பண்ணும்போது அந்த இப்போ தான் ஊசி வழியாக தானே பண்ணலாம், எல்லாமே ஊசி வழியாக தான், எதுவுமே ஓப்பன் சர்ஜரியே கிடையாது. ஸோ சிறையில் ரத்தம் தேங்குச்சுன்னா அந்த வெயினை பொறுத்தவரையிலும் அதுக்கான நார்மலாக வேலை செய்யக்கூடிய தகுதியை இழந்துருச்சு. அது வந்து நாளடைவில் போக அப்படியே வேலை செய்ய விட்டோம்னா தவறாக தான் வேலை செய்யும். அந்த தவறாக வேலை செய்கிற நேரமாக ஸ்கேனில் கண்டுபிடிச்சி அதை வேலை செய்யாமல் தடுக்கும் முறை தான் அதே மாதிரி வேலை எல்லா வெயின்ஸையும் நம்ம பண்ணுறதில்ல. ஒரு 20 to 25% தான் எப்பயுமே ப்ராப்ளம் தரும். அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கான வைத்தியத்தை நம்ம பண்ணிட்டோம்னா அதில் போகிற ரத்தம் மாற்றுப்பாதை வழியாக மீதி 80% நல்லா தான் வேலை செய்யும். எப்பயுமே எல்லாருக்கும் 75% நல்லா தான் வேலை செய்யும். 25% சரியாக வேலை செய்யலனாலே காலில் புண்ணு வந்துடும். கால் தொந்தரவு, வீக்கம், வலி, தோல் கருத்து போகிறதுலாம் ஒரு 25% ப்ராப்ளம் இருக்க காலில் தான் அந்த தொந்தரவு. மீதி 80% எல்லாருக்கும் 75-80% நல்லா வேலை செய்யும். ஸோ இதை வைத்தியம் பண்ணிட்டோம்னா இதை தவறாக போய் தேங்கின ரத்தமெல்லாம் நல்ல பாதை வழியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீரூட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ வைத்தியம் பண்ணணும். அதுக்கு நம்ம ரத்த நாள சிகிச்சை நம்மளை அணுகும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ப்ரிசைஸாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லி ரிகவரி, லோக்கல் அனஸ்தீசியா, செடேஷன் தான் நம்ம ஊசி வழியாகவே பண்ணுறோம். ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுலாம் இப்போலாம் ஆல்மோஸ்ட் 90% கிடையாது, 95% பண்ணுறது எல்லாமே ஊசி வழியாக பண்ணி ஏர்லி ரிகவரி அண்ட் தென் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நல்லா கேரி அவுட் பண்ணிக்கலாம். நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நடக்கலாம், போகலாம், வரலாம். வெயிட் ரிடக்ஷன், குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறது, ஹெல்த்தி ஹார்ட்டுக்கு கால் கண்டிப்பாக தேவை. கால் நல்லானா ஹார்ட்டும் ஹெல்த்தியாக இருக்காது, வாக்கிங் போக முடியாது. சிடென்ட்ரியாக இருந்தோம்னா ஹார்ட் டிசீஸும் வரும். ஸோ இந்த நடவோட மெயின்டைன் பண்ணுறது கால்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி தொந்தரவுலாம் நம்ம டிலீட் பண்ணி வைத்தியம் பண்ணி க்யூர் பண்ணிட்டோம்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு we need a healthy legs. ஸோ அதுக்கு தான் வந்து இதெல்லாம் தேவையில்லாமல் இழுத்துட்டு போய் கடைசி வரையிலும் உடம்பு எலும்பு தேஞ்சு காலில் ரத்தம் தேக்கம் ஏற்பட்டு புண் வந்து பல நபர்கள் லேட்டாக வருவாங்க. எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வரும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வரணுங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோ அட்டன் பண்ணிட்டோம்னா அவங்களும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்க உடம்பையும் நல்லபடியாக பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லாம் வந்ததுனால இதை எல்லோரும் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இறுதியாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லலாம் டாக்டர். இப்போ சொன்ன மாதிரி இது வந்து ஜெனட்டிக்லி அக்வயர்டு தான், எல்லாருக்கும் வந்து மரபு சார்ந்து வர்றது தான். அதனால் ஓரளவு நீங்கள் ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி குட் டயட்டு, ஆக்டிவ் எக்ஸசைஸ், ஆக்டிவாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து அவாய்ட் ஆல்கஹால் ஆல்சோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி நபர்கள்லாம் தொந்தரவு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது கஷ்டம். அது ஸ்லோவாக எப்போ ப்ராக்ரஸ் ஆகுதோ ஆகும். ஆனால் நீங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணி தொந்தரவு வரும்போது கால் வீக்கமோ, மசில் கிராம்ஸ் வருதோ, தோல் கருத்து போதோ, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போதே ரத்த நாள சிகிச்சை அணுகினீங்கன்னா இன்னைக்கு குணப்படுத்தி ஃப்ரீ அந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணிடலாம். இது கரெக்டாக வந்து மக்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய கேள்விகளுக்கு மக்களுக்கு புரிகிற வகையில் ரொம்பவே தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.